பணிவு என்று சொல்லக்கூடிய அந்த சொல்லில் குருவாசகமாக நம்மை வழிகாட்டக்கூடிய அந்த சொல், யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்று சமூகத்திற்கு சொன்ன அந்த குரு வாசகம் தனி மனிதனுக்கு சொன்ன மிக முக்கியமான 4-5 விஷயங்களுங்க. சுமித்திரை சொன்னது, கைகேயி சொன்னது, கோசலை சொன்னது, தயரதன் சொன்னது, ஜடாயு சொன்னது, ஏன் ராவணனுக்கு அவன் பிள்ளையும் தம்பிமார்களும் மனைவியும் சொன்ன அத்தனை அறப்பொருள்களினுடைய சாராம்சம் வசிட்டனுடைய உறுதி பொருளில் நமக்கு வந்து சேர்கிறது. அவன் சொன்னான், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும். இதை தான் நம்ம டேக்அவே, வீட்டுக்கு எடுத்துட்டு போகக்கூடிய அந்த ஒரு பொருள். இந்த மேடையில் இருந்து சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய அந்த பொருள் கம்பனுடைய சொல்லில் நான் சொல்லுகிறேன். ஒரு மனிதனுக்கு வேண்டிய தகுதிபாடுகள் என்ன? இனிய சொல்லினன், ஈகையன், எண்ணினன், வினயன், தூயன், விழுமியன், வென்றியன், நினையும் நீதி நெறி கடவான் எனில் அணைய மன்னர்க்கு அழிவும் உண்டாம் கொலோ. ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும்? விழுமையனாகவும் தூயனாகவும் வினயனாகவும் வீரனாகவும் இருக்க வேண்டும் என்றால் இனிய சொல்லினை உடையவனாகவும் ஈகை குணத்துடனும் இருக்க வேண்டும் என்று சொன்ன அந்த குரு வாசகம் இறுதியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறது. அதுதான் அறம். உங்களையும் என்னையும் வழிகாட்டக்கூடிய அந்த அறம் உங்கள் பிள்ளைகளையும் என் பிள்ளைகளையும் வழிகாட்டக்கூடிய அடுத்த தலைமுறைக்கு அவன் சொன்ன விழுமிய பொருள், தூமகேது புவிக்கு என்று தோன்றிய வாம மேகலை மங்கையரால் வரும் காமம் இல்லை எனில் கடுங்கேடு எனும் நாமம் இல்லை, நரகமும் இல்லை. பெண்ணை தெய்வமாக நீங்கள் வணங்க வேண்டுமே தவிர அவள் மீது காமம் கொண்டு அவளை துன்புறுத்துவதோ அல்லது அவளால் இன்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைப்பதோ கேடும் நரகமும் ஆகும் என்கின்ற விழுமியத்தை சொல்லிவிட்டு போகிறான் கம்பன். மனித மனங்களை கழுவக்கூடிய வாசகங்கள், இந்த உலகத்திலேயே உடலை சுத்தம் செய்யக்கூடிய எத்தனையோ விஷயங்கள் வந்து சேர்ந்து விட்டன. மனதை சுத்தம் செய்யக்கூடிய விழுமியங்கள் இன்னும் சரியாக வந்து சேரவில்லை என்று கவலைப்படுகின்ற சமூகத்திற்கு கம்பன் சொன்ன விழுமிய பொருள் இது. மனங்களை கழுவி தூய்மையாக்கி இந்த சமூகத்தை வழிபடுத்தக்கூடிய வார்த்தைகளை தந்த சொல் ஆசானுடைய சொல்லுதான்